ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்புலேருந்து எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? இப்போ மாமரத்துலேருந்து கிளிகள் கீச் 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 என குரல் எழுப்பியிருக்கு. அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. கிளிகள் என்ன பண்ணியிருக்கு? கீச் கீச்சுன்னு கத்திக்கிட்டு அங்கும் இங்கும் பறந்துருக்கு. அருகில் இருந்த வைக்கோல் வைக்கோலில் மேலே சேவல் அப்படி மெதுவாக நடந்து போயிட்டு இருந்திருக்கு. தோட்டத்தில் கன்றுக்குட்டி துள்ளி குதித்து ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. உடனே பசுமாடு மா அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்பியிருக்கு. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டு இருந்த இளமாறன் என்ன பண்ணியிருக்கான், தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். இளமாறன் மாடியிலேருந்து கீழே இறங்கி தன்னுடைய தாத்தாவை பார்க்குறதுக்காக கீழே வந்திருக்கான். தாத்தாவை காணோம். அவர் விடிய காலையிலேயே என்ன பண்ணியிருப்பாப்புல, விடிஞ்ச உடனேயே வயலுக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலிச்சிருக்கு. அம்மா இளமாறனை கூப்பிட்ருக்காங்க. இதோ வர்றேம்மா என்றவரை இளமாறன் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. உடனே சரிம்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் உணவை எடுத்துக்கிட்டு வயலை நோக்கி நடக்கிறான். தாத்தாவுக்கு சாப்பாடை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகிறான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதை பார்த்தான். தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதுடன் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணியை கண்டான். வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரையும் கண்டு மகிழ்ந்தான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்து கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒளியை கேட்டு அருகில் இருந்த வளைவிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தன் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்வதை பார்த்து வியப்படைந்தான் இளமாறன். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்றவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டவுடன் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி தன்னை கட்டி கொண்ட பேரனை உச்சி முகர்ந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார் தாத்தா. அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தார்கள். அமர்ந்து தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செய்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசு ஆயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயசுலேயே வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இது வரைக்கும் நோய் நொடின்னு படுத்ததே இல்லை. கண்ணு, இந்த வயசு தான் நமக்கு இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வாழ வைக்கும். நாம் உண்ற உணவு பொருள்களை எல்லாம் என்னை போல ஒரு உழவர்களிடமிருந்து உழைப்பின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வயலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுனால தான் நம்மளால் சாப்பிட முடியுது. நம்ம மட்டும் சாப்பிட்றதில்ல, நம்மளால் மற்றவர்களும் பயனடைகிறாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா, நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான்.
அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும். நாம் என்ன பண்ணணும், இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வழங்கணும். செல்லக்குட்டி, இந்த நிலத்தை ஒரு நாளும் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கம் வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளைகிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கு கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் சொல்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே என்றார் தாத்தா. உடனே, தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாப்பா, இயற்கை உரம் போட்டு தான் இங்கே எல்லா உணவு பயிர்களையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கு கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்குது என்று கூறுறாரு தாத்தா. அப்போது அவரின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா தாத்தா என்னாச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க? ஒன்றுமில்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து தான் கொண்டார். தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தலைகளை மண்ணிட்டு மட்க செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளைகிற உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க நல்ல உடல் நலத்தோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியலை. தாத்தா, நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே, அதெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு இளமாறன் கேட்குறான். இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு இருக்குது. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு எல்லாத்தையும் அழித்து மண்ணையும் கெடுக்கிறோம். தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு கேட்குறான். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சக்கையாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது அப்படின்னு தாத்தா சொல்கிறார். தாத்தா, அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு இளமாறன் சொல்கிறான். அடப்போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறது. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டுவிட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோம். அடப்பாவமே, அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிட்றது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் கேட்குறான். பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா. அப்போது தான் நாம் மட்டுமல்ல எல்லோருமே நலமாக இருப்பாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறார். தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர். அதில் விளைகிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கின்ற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் அப்படின்னு இளமாறன் சொல்கிறான். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போவாங்க, மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வர்றதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன்.
வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கே? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையா? உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்க கேட்கிறாரு? இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்னாகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். அவ்வளோதான் குட்டீஸ். எல்லாரும் இப்படியே இருந்து விட்டாலுங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். அதாவது வயலில் போய் வேலை பார்க்கலைன்னா, உழவர்கள் வேலை பார்க்கலைன்னா நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.